போட்டோஷாப்ல எப்படி வார்ப் டூல் யூஸ் பண்ணுற விஷயம் தான் நான் இந்த வீடியோ சொல்ல போறேன் உங்களுக்கு. ஸோ சேம் வீடியோல வந்து சிலிண்டர் டூல் எப்படி யூஸ் பண்ணுன்ற ஆப்ஷனும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ வார்ப் டூல் யூஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு இமேஜ் தேவைப்படுது. இது வந்து ஜஸ்ட் ஒரு பிளைன் மில்க் பாட்டில் இமேஜ் இதை. ஸோ இந்த இமேஜுக்கு மேல வந்து நம்ம ஒரு ஸ்டிக்கர் கொண்டு வரணும். அது வார்ப் டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வர போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன ஸ்டிக்கர் நம்ம மேலே கொண்டு வரணும்ன்றத பார்ப்போம். ஸோ ஃபைல் ஓப்பன் போய் நான் வந்து ஒரு இமேஜ் கொண்டு வரேன். ஸோ இந்த இமேஜ் இப்போ இந்த இமேஜ் தான் இந்த பாட்டிலுக்கு மேலே வந்து ஃபிட் ஆகிற மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இமேஜை அப்படியே கிராப் பண்ணுறோம். ஓகேவா? ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணி அப்படியே கிராப் பண்ணி அந்த இமேஜை நம்ம வந்து அந்த பாட்டிலுக்கு மேல கொண்டு வரும். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் பெரிய இமேஜா இருக்கு. ஸோ என்ன பண்றோம், கண்ட்ரோல் டி யூஸ் பண்ணி ஸோ ப்ராப்பரா அந்த பாட்டிலுக்கு மேல ஃபிட் ஆகுற மாதிரி நீங்க கொண்டு வரலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கொண்டு வரேன் இந்த இமேஜை. ஸோ ஓகே, அதே மாதிரி இதுல வந்து நீங்க ரைட் கிளிக் பண்ணி டிஸ்டோர்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலர் ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்மை இன்னும் கொஞ்சம் கூட ஃபிளெக்சிபிளா நம்மளால பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது அந்த அந்த ப்ராப்பர் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும்னா ஸோ அந்த மாதிரி ஃப்ரீயாக நம்ம வந்து ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர் டூல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேனா? ஸோ ஜஸ்ட் அந்த இமேஜ் அந்த பாட்டிலுக்கு மேலே ஃபிட் ஆகிற மாதிரி நான் கொண்டு வரேன். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து ஜஸ்ட் அதுக்கு மேலேயே வச்சு ரைட் கிளிக் பண்ணி இங்கே வார்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்தா உங்களுக்கு இங்கே பாருங்க வார்ப்ல வந்து கஸ்டமைஸ்டு உங்களுக்கு இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன ஆர்க் லோவர், ஆர்க் அப்பர் நிறைய இருக்கு. ஸோ இதுல வந்து சிலிண்டர்ன்ற ஆப்ஷன் வரும். சிலிண்டர் எக்ஸாம்பிள் ஒரு ரவுண்டட் பாட்டிலுக்கு வந்து நீங்க ஒரு ஸ்டிக்கர் கொடுக்கணும். இந்த சிலிண்டர் ஆப்ஷன் தான் நம்ம மெயினா கொடுப்போம். பட் இதுல வந்து சிலிண்டர் ஆப்ஷன் இல்ல. பிகாஸ் 2020 நான் யூஸ் பண்றேன். நீங்க வந்து 2023, 25 யூஸ் பண்ணீங்கன்னா சம்டைம் 22ல கூட இருக்கலாம். ஸோ சிலிண்டர் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணா சிலிண்டர் ஆப்ஷனுக்கு மாறிடும். மற்றபடி இப்ப நமக்கு யூஸ் பண்ற மாதிரி வேற ஏதாவது ஆப்ஷனை நம்ம கொண்டு வரோம்னா ஸோ எப்படி வேணும் கொண்டு வரலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஆர்க் லோவர் நான் கொடுத்தேன் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி மாறுவது. அதே மாதிரி வந்து நான் ஆர்க் அப்பர் நான் கொடுத்தேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மாறும். ஸோ இந்த மாதிரி மாறும். ஸோ எப்படி வேணுமோ, இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு அது வேண்டாம், ஜஸ்ட் இந்த ஆர்க் வேணும்னா ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அதை வந்து நம்ம கொண்டு வந்து முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த என்ன பண்றேன், ஸோ இந்த இமேஜை நான் கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ அதை வந்து ப்ராப்பரான பொசிஷன்ல வச்சுட்டு இப்ப நான் என்ன பண்றேன், வேற ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இப்ப இந்த ஸ்டிக்கர் அந்த லேயருக்கு மேல வச்சுட்டு இந்த ரைட் கிளிக் பண்ணி நான் மல்டிபைன்னு கொடுக்குறேன். ஸோ இப்ப பாருங்க உங்களுக்கு ப்ராப்பரா அந்த பாட்டில வந்து ஃபிட் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம போட்டோஷாப் யூஸ் பண்ணி வார்ப் டூலை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம்.